திருமா 360 யூடியூப் சேனலுக்கு எனது வாழ்த்துக்கள். நமக்கு பிடிக்கலன்னா ஒன்று கூட்டணியை பிரேக் பண்ணிட்டு வெளியே வரணும். ஒரே ஒரு தொகுதிக்காக நாமே உருவாக்கிய இந்தியா கூட்டணியை நாம் உடைக்கிறோம் என்றால் நம்மை பற்றி பொதுமக்களின் மதிப்பீடு என்னவாக இருக்கும்? போற போக நம்மளும் சேர்ந்து சொல்றோம், ஏன் வெளியே வர வேண்டியதானே, ஏன் தனியா நிற்க வேண்டியதானே, ஏன் எடப்பாடியை போய் பார்க்க வேண்டியதானே. அப்படின்னா எனக்கு தலித் ராமதாஸ் பேர் வந்துடும். வரலாறு முழுக்க அப்படி ஒரு பெயர் எனக்கு வந்துவிடும். நான் தான் திருமாவளவன் வழி தனி வழி. தற்காலிக பலன்களுக்கு நாம் முக்கியத்துவம் தருவதில்லை. இதெல்லாம் மக்கள் மத்தியில் நமக்கான நன்மதிப்பை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. நாம் கோட்டையை நோக்கி அல்லது அதிகார மையத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை விட அந்த அதிகார மையம் நம்மை நோக்கி பயணித்து வரும். இந்த மாதிரியான நிலைப்பாடுகளை எடுப்பதனால், இந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பதனால், நேர்மை தரத்தோடு போராடுவதனால், கருத்தியல் அடிப்படையிலே களமாடுவதனால் மக்கள் நமக்கான மதிப்பெண்களை உயர்த்துவார்கள். அவங்க வேல்யூவேஷன் பண்ணும்போது நமக்கு மார்க்ஸ் கூடுதலா போடுவாங்க. அருமை தோழர்களே, சனாதனமயமாதலும் கார்ப்பரேட் மயமாதலும் என்கிற இரண்டு முக்கியமான கொள்கைகளை உயர்த்தி பிடிக்கிற பாசிசம் என்கிற ஜனநாயக விரோத கொள்கையை உயர்த்தி பிடிக்கிற பாஜகவை வீழ்த்துவதே நமது இலக்காக அமையட்டும். அதற்கு முதலில் தமிழ்நாட்டில் 40க்கு 40 நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் 2 பானை சின்னங்களில் போட்டியிட்டாலும் 40 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது என்கிற உணர்வோடு களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.